ரைஸ் இங்கே தான் நைட்டு ஸ்டே பண்ணியிருந்தோம். ஓகே 800 ஒர்த்து. ஆனால் இந்த ஊரில் ரைஸ் இப்போ பார்த்தீங்கன்னா ரூம் ஸ்டே நைட்டு போய் ஒரு ரூம் எடுத்து நான் தங்கறதுக்குள்ள எப்பா நைட்டு 10-10:30 மணி. அந்நேரத்துக்கு ஒரு ரூம் கொடுத்தான். ஏதோ ஒரு இதாக வில்லேஜ் பல்லாஹேலியா என்னமோ ஊர் பேர் போலஹேலி. கப்புள்ஸா என்னமோ நான் ஷார்ட் அடிக்க வந்த மாதிரியே பார்க்குறான் மேலேருந்து கீழே வரைக்கும். நான் ஷார்ட் அடிக்க தான் வந்திருக்கேன்னே முடிவு பண்ணி ஒவ்வொருத்தரும் பேசுகிறான். ஏதோ எரிச்சலாவது எங்கடா இங்கே நேரம் 36 கிலோமீட்டர் 1/2 மணி நேரம் நிறுத்தாமல் போய வேண்டிதான். ஓ சீரியஸாக இந்த ரைடு வாழ்க்கையில் மறக்க முடியாத ஒரு ரைடுனா இதுதான். ஏகர்வா லைட் இல்லாத வண்டியாக எடுத்துட்டாங்க. இந்த வண்டி லைட்லாம் இருக்கு, பேட்டரி பேஸ் அவ்வளோதான். இங்கெல்லாம் லைட்டே இருக்காது, நைட்டில் சுத்தமாக லைட் இருக்காது. இதெல்லாம் வந்து இப்போ தெரியுது, நைட்டில் ஒரு மயிலும் தெரில. ஏன்டா நைட்டில் தான் லைட் இல்லைன்னு பார்த்தா இங்கே வச்சிருக்கானுங்க பாரு. இப்போலாம் போர்டு இங்கே 34 ரோடு அருமையாக இருக்கு. உடுப்பி 113 கிலோமீட்டரு இப்போ தானே போடுறான் காலா ஒலி. உடுப்பி 113 கிலோமீட்டரு. உடுப்பி போய் தான் போகணும் ப்ரோ. என் வாழ்க்கையில் நான் பாதி இல்லை முக்கால்வாசி கேள்விப்பட்ட இடம்லாம் இது ஒரே ரைட்டில் இருக்குது ப்ரோ. ஆனால் என்னால் எதையுமே பார்க்க முடியல. தர்மஸ்தலா, உடுப்பி, சிக்மங்களூர் இதெல்லாம் ப்ரோ. இதெல்லாம் என்னென்னமோ இருக்கு ப்ரோ. இதெல்லாம் ஏது அப்படியே அது பாட்டுக்கு இஷ்டத்துக்கு. சிக்மங்களூர் நீங்கடா பார்த்துக்கோங்கடா. சிக்மங்களூரை எல்லாமே சிக்மங்களூர் டிஸ்ட்ரிக்ட் தான் வர்றானுங்க. காலகத்தான் வழிப்பறி பண்ணிட்டுக்கிறானுங்க ப்ரோ. தலை திருப்பி பார்த்துட்டு மேலே பார்த்துட்டு நேற்று நைட்டு ஒரு இடத்துல விட்டு திருப்பணும் பாரு லெஃப்டில். அவ்வளோதான், கொஞ்சம் முன்னாடி விட்டுருந்தானே புரியுதா? எவனுக்கு தெரியும் நீ விழுந்துட்டேன்னு. அப்புறம் தானே தூக்குவ. செம்ம கிளைமேட்ராப்பா, வெறியாகுது. ஓ இந்த மாதிரி ரைட் இருந்துருந்தா நான் ஏடா நிற்க போகிறேன். கைஸ் இன்னும் அந்தானே டீப் ஃபாரஸ்ட் ஒன்று இருக்கு. அதுதான் மெயின். உடுப்பியே போக வேணாண்டி, உடுப்பிலேருந்து ரைட் எடுக்கணும். இல்லை உடுப்பியே போயிடலாமா? இப்போ போக வேண்டியது மங்களூர் போக தேவையில்ல. முன்னாடியே இந்த காட்டுக்குள்ளேயே போனோம்னா முருதேஸ்வர் போயிடலாம். ஃபஸ்ட்டு சிங்கேரி போகணும். நமக்கு தான் அட்வென்ச்சர்னா அசால்ட் ஆச்சு. தக்காட்ட கேளு. ரைட்டா பர்றா 3:2 ப்ரோ. சிக்மங்களூர் வேற லெவல் தான், சத்தியமா நல்லா இருக்குல்ல. மதிய சாப்பாட்டுக்கு முருடீஸ்வரா. காலைல சாப்பாட்டுக்கு கூட்டு போறேன். டைம் என்ன? 8:45. எங்கடி ஹங்கேரி? எங்கடி இந்த லெஃப்ட் எடுக்குமா ஹங்கேரி? கைஸ் நம்ம வந்து இப்போ சிங்கேரியில் ஹங்கேரி போகிறோம். ஹங்கேரி வடகொரியா போய் தான் போட்டிருக்கு. ஆமாம் அங்கே போய் தான் போகிறோம், தெரியும். அம்மா எல்லாம் மலைமலையே இறங்குது. அம்மா ஒரு அழுத்தழுத்தினா தாண்டி அவனால் மேலேயே வர முடியும். பார்த்துக்கோ பறக்கிறான் நீ. அம்மா எப்படியா பையன் இது அடிச்சுட்டு போதா சேரா? அடிச்சுட்டு போதா? படிச்சு சொல்றேன். சிங்கேரி 14. இங்கேருந்து சிங்கேரி 162 கிலோமீட்டர் தான் முருதீஸ்வருக்கு. எப்படியாவது போயிடணும். சிங்கேரி போகணும். இப்போ சிங்கேரி போயிட்டு அடுத்து பார்த்துக்கலாம். ஃபஸ்ட்டு சிங்கேரி போகணும். ஐயோ ப்ரோ எல்லாம் சரிஞ்சு விழுந்துச்சு ப்ரோ. பாறையெல்லாம் கலந்து விழுந்துருக்குது பாருதா. ஏதா அடிச்சுட்டு போதடி தண்ணி. சும்மா நிக்குதா இல்ல காத்துல அலை வீசுதா? அடுத்து எங்க டெஸ்டினேஷன் போட்டிருக்குன்னே தெரியல. ஸ்கூலா 150 கிலோமீட்டர்ல முருடேஷ்குமார் பார்க்க போறோம்.
அடுத்து எங்க போகணும்? பெரிய கோணாவளி, கோணாவளி, கைமணி, பலாஹரு ரூடா, ஏதோ பலாஹரு, ஏதோ பலாஹருவாண்டு என்னன்னு தெரியல. ஸ்கூல் டைம் 600 மீட்டர்ல ரைட் எடுக்கணும். உடுப்பி ஸ்வீட்டா? உடுப்பி டிஸ்ட்ரிக்ட் வந்துட்டே. ரோட் நல்லா இருக்குல்ல? டே எப்பா பாருங்கடா, சீனியரிய பாருங்கடா. அதெல்லாம் இந்த சீனியரிலாம் பாருங்கடான்னு. டீப் ஃபாரஸ்ட் தானே? அது தெரியலப்பா, அது என்னன்னு அது போனாதான் தெரியும். இன்னும் போவே இல்லையாங்களாம். சிங்கேரி தாண்ட வேண்டி தானே வரோம்னாங்க. கைஸ் முருடீஸ்வரை பார்த்துட்டேன் கைஸ். 125 கிலோமீட்டர் நேரம் போனா முருடீஸ்வர். அப்பா 100 கிலோமீட்டர் போனா பெங்களூரு. ஆடா பாய்ங்களா, மழை பிச்சு உதறிட்டு இருக்குது. இப்போ சரி நான் கிளம்புற, வண்டி எடுத்துட்டு. டாட்டா பாய். என்றவா இதான் செக் போஸ்ட் கிருபா. ஏய் கிருபா, இதான் டீப் ஃபாரஸ்ட் செக் போஸ்ட். வா போயிடலாம், வா 10 கிலோமீட்டர் தானே. ஒக்காலா ஓலி டீப் ஃபாரஸ்ட். எப்பா இங்க பாரு, வா இதான கேட்ட பாரு, ஸ்டைலாம் ஒழுகுது பாரு. 10 கிலோமீட்டருக்கு இருப்பா டீப் ஃபாரஸ்ட். ஐயோ சைடுலாம் தண்ணி ஊத்துதுக்கு இருப்பா. வா காய்ஸ், உங்களுக்கு தெரியுதா? போட்டு குறுக்கிது மழை. அடி பொலியா, அடியெல்லாம் பொழிஞ்சிட்டு போகுது கைஸ். அவ்வளோதான், எல்லாம் நனைஞ்சு போச்சே. அவ்வளோதான் மக்களே, மக்களே பார்த்துக்கோங்க மக்களே. வருவீங்களாடா எப்படி யாராவது? மலையை கண்டு ஓடி ஒளிய கூடாது, மலையிலே போகணும். அப்பதான் மலையில சூத்தடி வாங்க முடியும். வா கேக்குது கேக்குது, சரியான டீப் ஃபாரஸ்ட். ரைட்ல வந்திருந்தான் விட்டுருக்க மாட்டானுங்க, மாட்டியிருப்போம். டீப் ஃபாரஸ்ட்டுங்கிறது எவ்வளோ அடர்த்தியா இருக்கு பத்தியா? ஒன்றுமே தெரியல. நைட்லனா எதுவுமே தெரிஞ்சிருக்காது. நம்ம ஆல்ரெடி டீப் ஃபாரஸ்ட் தாண்டியே வந்துட்டு இருக்கிறோம். ஃப்ரண்ட் பிரேக் வேற ஆட்டோமேட்டிக்கா லாக் ஆகுது. அப்பா உனக்கு எப்படி இருக்கு? ஜாலியா இருக்கா? சூப்பரா இருக்கா? ஹாப்பியா? இந்த மலையை ஒட்டி இறங்குற வரைக்கும் எனக்கு டவுசர் கிளிய போகுது. ஐயோ ஃப்ரண்ட் பிரேக்கே பிடிக்கக்கூடாது, ஃப்ரண்ட் பிரேக் லாக் ஆகுது. என்னன்னு தெரியல, என்ன இவ்வளோ ஸ்லோப்பாக இறங்குது? எப்படி இறங்குறது? கடலோரமாக இருக்கும், ரொம்ப கடலோரமாக இருக்கும். கண்ட்ரோல் இல்லை அவன்கிட்ட, பிரேக் இல்லை. அந்த கார் அவ்வளோ பிரேக் இருக்காது, ஏபிசி இருக்காது, எதுவுமே இருக்காது. மேனுவலாக எல்லாமே கண்ட்ரோல் பண்ணும். இப்போ எப்படி நம்ம பைக்கு 10 வருஷம் பழசோ, அதே மாதிரி அந்த கார்ல எதுவுமே இருக்கு. பேட்டரி வண்டி எடுத்துட்டு போறான் நீ மேல. பேட்டரி இல்ல என்ன பண்ணுவான்? ஒரு சென்சார்ல கூட ஸ்டார்ட் ஆகுது காரு. கொஞ்ச நேரம் தாங்கிடுறா. இப்போ என்ன முழு பேட்டரி இருக்குடாடி, இறங்கிறடா. தாக்கு மட்டும் பிடிச்சிடுறா ராசா. ஊருக்கு போயிட்டு 4 பேட்டரி வாங்கி வச்சுக்கிறேங்கப்பா. இறங்கிட்டேன் போல. இன்னும் மழை எவ்வளோ இருக்கு பாரு. தெரியலையா அவனுக்கு டீப் ஃபாரஸ்ட்னா என்னன்னு? ரொம்ப பாரு, எதுவுமே இருக்காது. குடிக்க தண்ணி இருக்காது, கடை இருக்காது, பெட்ரோல் பங்க் எதுவுமே இருக்காது. வெறும் மழை மட்டுமே இறங்குற. நடுவில் ஏதாவது பிரச்சனை கூட எதுவுமே பண்ண முடியாது. தமிழ்நாட்டிலலாம் இந்த மாதிரி நிறைய இடம் இருக்கு, நம்ம தொலைவை கண்டுபிடிக்கணும். தமிழ்நாட்டில் இந்த மாதிரி இடம்லாம் இருக்கு, ஆனால் தேடி கண்டுபிடிக்கணும்னு. வெளிச்சு வந்தாலும் எனக்குள்ள ஒரு புத்துணர்ச்சி அந்த மாதிரி இருக்குவா.
கவுண்டாப்பூர் அதான். இது ஏதோ சொல்லுது அகம்பே. இதுலயே 40 கிலோமீட்டர் இதுலயே போகணுமா காய்ஸ். இன்னும் ஒரு 66 கிலோமீட்டர்ல வந்து கடல். டீப் ஃபாரஸ்ட் விட்டு இறங்கியாச்சு. செக் போஸ்ட் தாண்டியாச்சு. சாப்பிட்டு அந்த செக் போஸ்ட் தாண்டி தான் வந்தோம். பருவத மலை நடுங்க வச்சுதுரா சாமி. திருவண்ணாமலை கிரிவலம். ஒவ்வொரு டைம் நான் எப்பெல்லாம் சிவன் கோயில் போறேனோ அப்பெல்லாமே ஏதாவது பெருசா நடக்கும். ட்ரெயின்ல போறேன்னு சொன்ன என்ன இந்த வண்டியில வர வச்சு, என்கிட்ட RS 200 இருக்கு, அதுல வந்துருக்கலாம்ல. இந்த வண்டியில வர வச்சு ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் கொடுக்குதுன்னா சும்மாவா? எல்லாரும் சொன்னாங்க இதெல்லாம் வாய்ப்பே இல்லை, நீலாம் போக மாட்ட, கல்லுன்றுவ அப்படின்னு. கல்லுதான் வெறி வேணுமாப்ல, வெறி. என் பொண்டாட்டி இல்லைன்னா நான்லாம் எவ்வளவு தூரம் வந்திருக்கவே மாட்டேன். எவ்வளவு சப்போர்ட் தெரியுமா என் பொண்டாட்டி? ஏனே எங்களுக்கு நாங்க மலையில தான் இருக்கான்னு சுதாரிக்கிறதுக்கே நைட் 7. நாங்க மலையில தான் இருக்கேன்னு சுதாரிச்சு போறதுக்கே எங்களுக்கு நைட் 7 மணி ஆச்சு. எங்க பார்த்தாலும் சந்துக்கு சந்து ஒரு இது ப்ரோ, தண்ணி. 1 கிலோமீட்டருக்கு ஒரு தண்ணி போற இடமாச்சும் இருக்குது. பா தண்ணி இங்க வேற அடிச்சு பிரிச்சு ஓடிட்டு இருக்குது. காய்ஸ் இன்னும் ஜஸ்ட் பார்த்தீங்கன்னா ஒரு 76 கிலோமீட்டர்ஸ். இன்னும் 26 கிலோமீட்டர்ல கடல் வரப்போகுது. கடல் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பறக்கு மிராசிலேன்னு ஈஸியாக ரோடு மாதிரி நானே முன்னாடி கடல் ஓரமாகவே ட்ராவல் பண்ண போகிறோம். கடலோர ட்ராவல் எப்படி இருக்குன்னு தெரியல, ஜாலியாக இருக்குமா, ஜம்முன்னு இருக்குமா ப்ரோ? அடிக்கடி உடும்பு கிராஸ் ஆகுது ப்ரோ. இப்படி போகுது உடும்பு தானா? உடும்பு தான் ப்ரோ நிறைய கிராஸ் ஆகுது அடிக்கடி. சரிங்க கைஸ், நான் அப்படியே போயிட்டு கடல் அதுக்கப்புறம் ஸ்டார்ட் பண்றேன். ஓகே பாய். ரிங்கி இது ப்ரோ, இது வரைக்கும் எனக்கு தெரிஞ்சு இதோட 110வது வாட்டர் கேஸிங் நினைக்கிறேன். ஏகப்பட்டது பார்த்துட்டேன் வாட்டர் கேஸ், ஏகப்பட்ட வாட்டர் கேஸ். கைஸ் உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் தூரத்துல ஒரு சர்ப்ரைஸ் இருக்கு. ரிவர் ஆண்டி அடேங்கத்தா, என்னடா இது ப்ரோ? என்ன ப்ரோ இது? கிருவா ரிவரே இப்படி இருக்குன்னா இங்க முருடீஸ்குமார்ட்ட எப்படி இருக்கும்? இது 3 ரிவர் வருது. இந்தாடவனு போறது இந்தாடவனு. ஏ சாமி, பாம்பன் பாலம் மாதிரி இருக்குடா முருடேஸ்வர். அப்பா சாமி போட்டிருக்கானுங்க இப்பதான். கடல் பக்கத்துல வந்ததுனால மழை போட்டு பிரிக்கிறேன். இருவா டே பாத்துக்காங்கடா லவடே கபால்ஸ், பாருடா கடலை. அட்டி தூக்கி சொருவுச்சுன்னு என்ஜாய் ಮಾಡ್ತೀನಿ பை. பா கைஸ் தெரியுதா கடல் சாதிச்சுடா டேய். சேலத்துல இருந்து எங்கிட்டு பார்த்தாலும் 700 கிலோமீட்டர் கழிச்சாண்டா கடல். இல்லடே கல் வைக்கிறது எதுக்குன்னா சுனாமி வந்தா அலைய தடுக்கிறதுக்கு. அலைதான் இருக்கிறதுலே மோசமானது. எப்படியே தான் இருக்கும் ரோடு ஃபுல்லா. பார்த்துட்டே வாங்கடா டே, அழகா இருக்குல்ல. இன்னைக்கு குளிக்க விட மாட்டாங்க, பார்க்கலாம். மழை பெய்யுதுல, கடல் சீற்றம் பயங்கரமா இருக்கும். கைஸ் வந்து விட்டேன். யாரா சொன்னா இந்த வண்டியில வச்சுட்டு முருகேஸ்வரர் வர முடியாது, உன்னால போக முடியாது ஓட்ட மாட்டேன். ஏகருவா எப்படி போவ கட்டா? முருதீஸ்வர் சாதிச்சிட்டா. அப்படியே செம்மையான ஒரு ஃபீல் தெரியுமா? பாருங்க டே, சிலைய பாத்தீங்களா? என்ட்ரன்ஸ பாருங்கடா. இது முருதீஸ்வர் டெம்பிள், ஸ்ரீ முருதீஸ்வர் டெம்பிள். பா வெறியா இருக்கு ப்ரோ. பண்ணாது, நடக்காது, முடியாது.
இந்த வேலையே நம்மகிட்ட ஆகாது. சீட் 100 என்ன நினைச்சீங்க? பவரு மைலேஜ் பின்னி எடுத்துச்சு, வெறியா இருந்துச்சு. எப்படி இருப்பா, எப்படி ஃபீல் பண்ற? முடியவே முடியாதுங்க, பண்ணவே முடியாதுன்னு நினைக்கிறோம். ஒத்த காலில் நிக்கிறானுங்க, போவே முடியாது நினைக்கிறோம். வீட்டில் எடுக்கும் போது எத்தனை கிலோமீட்டர் தெரியுமா? 2 4 444 4 4 4 4 4 எடுத்தேன் வீட்டில் இருக்கும் போது. இப்போ என்ன 2 5 200 வச்சுக்கோ ப்ரோ. அதில் ஒரு 50 வச்சுக்கோ. 450 550 650 750 850 950 550 600 கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா 750 கிலோமீட்டர். 750 கிலோமீட்டரா? என்னைக்கு தடவை கிளம்புனா 20ஆம் தேதி நைட்டு கிளம்புனேன். இன்னைக்கு 21ஆம் தேதி மதியம். திட்ட 36 மணி நேரமா வண்டி ஓட்டிட்டு இருக்கிறேன். நைட்டு ஒரு 8 ஹவர்ஸ் ஸ்டே. திருவா அது வேறு. ஐயோ சிலையை கட்டிட்டு இருக்கிறாங்கடி இப்பதான். தலை தெரிஞ்சிருச்சு கைஸ். எவ்வளோ பெரிய கோபுரம்டா. இங்க பாடுறடே, கோபுர தரிசனம் கோடி புண்ணியம். கேள்விப்பட்டிருக்கீங்களா? கோபுரத்தை பார்த்தாலே உனக்கு கோடி புண்ணியடா. பாடுறா, ரெக்கார்ட் ஆகுதா இருப்பா ஊஃபோன்ல? பண்ணவே முடியாதுலாம் இல்லை. சிவனை பார்க்கறதுக்கு அவன் பர்மிஷன் கொடுக்கணும். வச்சாம பாரு நேற்று ஆப்பே வச்சாலும் இன்னைக்கு பார்க்கறதுக்கு எப்படி இருக்கு? ஆஷமா இருக்கா? சிலுக்குதுரா அங்க வரலடி. எவ்வளோ பெரிய கோபுரம், எவ்வளோ பெரிய சிலை. ஏ சாமி, எங்க பாரு எங்க இருக்காங்கன்னு. ப்ரோ தமிழ் வண்டி நான் இது வரைக்கும் பார்க்கவே இல்லை ப்ரோ. பேர் நம்பர் பிளேட் எல்லாம் கூட போறானுங்க. ஆனால் தமிழ்நாடு வண்டி நான் ஒருத்தரை கூட பார்க்கல ப்ரோ. இங்கேட்டா போட்டு காலை எங்க இருக்கு? இது என்னது ப்ரோ? ப்ரோ எங்கேயா இருக்குடா? ரெஸ்டிங் ஹால், பார்க்கிங் இங்க, கீப் ரைட், ஃபுட்வேர் ஸ்டாண்டு, பார்க்கிங்க்கு பார்க்கிங், வண்டி பார்க்கிங். மூடி இருக்குன்னு நினைக்கிறேங்கப்பா. ரைஸ் மூடி இருக்கு. நான் பார்க்குறேன். பார்க்கிங் போட்டு உங்களுக்கு இந்த பார்க்கிங் அப்பு மேலே அதோ கடலை பாரு. இந்தாண்ட இது ஒரு கடலை. பார்க்கிங் அப் இங்க பாரு. பார்க்கிங்கா? ஏழு அண்ணா பார்க்கிங் இல்லையா? வேணா நான் போயிடும். எது லெஃப்ட் சைடு ஓகேயா? இதோ ஓகே. ஏறு மாடின்னு கேட்ட வா ஏற்றிக்க. இங்க இருக்குடி கோயிலு. என்னப்பா அது ஓகே. பார்க்கிங் இல்லையே. இங்க பாரு பார்க்கிங் இல்லை. தேங்க்யூ. இது ஏதோ பெருசா நடந்திருக்குடி இந்த இடத்துல. ஏதோ ஒரு ஹிஸ்டரி இருக்கு.
ஓ இது என்ட்ரன்ஸ் இங்கே போல. வா ஐயோ இருக்குல்ல. இதெல்லாம் கேட்ட எதிரி பார்க்கிங்க இதுவா இறங்க. வேற எங்கேயும் இருக்கும் போலடி. நான் பார்க்கிங் கண்டுபிடிச்சிட்டு அதுக்கப்புறம் வீடியோ ரெக்கார்ட் பண்ணுறேன். பேட்டரி ரொம்ப தேவைப்படும்.